என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே சரி, எல்லோராலும் பாராட்டப்படும் வகையில் தான் நடந்து கொள்வாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்களும் குரு பகவான் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் நிகழ்த்த போகிறார் என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கணபதியை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது. எல்லார் வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு. அதை அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை. அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா நம்ம போய் ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்போ தான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி, அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ், அப்புறம் வந்து அரசியல்வாதி, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண எனக்கு வந்து சொன்னாங்க. நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை, இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். பாய் பாய். தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லோராலும் பாராட்டப்படும் வகையில் நடந்து கொள்ளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பணவரவானது வரவை போலவே செலவும் வந்து கொண்டே தான் இருக்கும். வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அதிகப்படியான அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எனவே எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் கவலை ஏற்பட்டு அந்த கவலை பின்பு நீங்கிவிடும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் போது நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்து கொண்டு தான் செல்லும். கூட்டு தொழில் செய்பவங்க முன்னேற்றம் காண்பாங்க. வியாபாரம் தொடர்பான முயற்சி உங்களுக்கு வீண் முயற்சியாக இருந்தாலும் கூட பின்வரும் நாட்களில் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமையும் இருக்குங்க. எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயர் நீங்கள் வாங்கி விடுவீங்க. குடும்பத்தில் நல்ல காரியங்களும் நடக்கும். நிம்மதி ஏற்பட போகுது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகளும் நீங்க போகுது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவும் கூட உண்டாகலாம். எனவே நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலுமே அது தாமதமாகவே நடக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல லாபமும் கிடைக்க போகுது. அலைச்சலும் இருக்க போகுது. ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் பெற முடியும். புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. எதிர்பார்த்த பதவிகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்பட போறீங்க. மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் படிப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் விளையாட்டுகளில் நீங்கள் அதிகப்படியான கவனம் செலுத்தி விளையாட வேண்டும். அடுத்து மூலம் நட்சத்திரம். இந்த மாதம் முயற்சிகளின் பேரில் சுப காரியங்கள் தாங்கு தடையின்றி நடைபெறலாம். குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வீடு, மனை ஆகியவற்றை வாங்கும்போது எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் வாங்க வேண்டுங்க. ஒரு முறைக்கு 2 முறை விசாரித்து வாங்குவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் கூட வரலாம். அடுத்து பூராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. தடைகளை முறியடித்து காரிய வெற்றியும் பெற போறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் பெருகிய காணப்படும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இனிதே நடக்க போகுதுங்க. நல்ல வரனாகவும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியமும் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலமும் கிடைக்க போகுது.
அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உடல் நலனை பொறுத்தவரை சிறப்பாகவே அமைய போகுதுங்க. சளி மற்றும் மார்பு தொல்லை கூட வரலாம். உடன் பணி செய்வோர் மேலதிகாரிகள் ஆகியோருடன் மிகுந்த நல்ல பெயரும் ஏற்பட போகுது. மேலும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சம்பளத்தை விட இனி சம்பள உயர்வும் கிடைக்க போகுது. சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பாங்க. வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலையும் கிடைக்க போகுதுங்க. பரிகாரமாக சனீஸ்வர ஸ்தோத்திரங்களை சொல்லி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்கள் நீங்கி இன்பம் உண்டாக போகுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 13, 14, 15. அதிர்ஷ்ட தினங்கள் மே 7 மற்றும் 8. இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உத்தியோகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அதிகப்படியான மாற்றங்களை காண வாய்ப்பு உள்ளது. இந்த மாற்றங்கள் நேர்மறையான பலன்களை உங்களுக்கு அளிக்காதுங்க. எனவே உங்களுடைய வீடு, உத்தியோகம், கல்வி போன்ற வாழ்வின் எந்த ஒரு அம்சங்களையும் நீங்கள் மாறுதலை ஏற்படுத்தி கொள்ளாமல் உங்களுடைய வழக்கமான செயல்களை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகளும் அடிக்கடி ஏற்படலாம். பிறருடனான உறவுல ஒரு வரம்பை நீங்க வரையறுத்து கொள்ள வேண்டும். யாரையும் நம்பி உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க. கண்மூடித்தனமாக பிறரை நம்புவதன் மூலமாக நீங்கள் சில இழப்புகளை கூட சந்திக்க நேரலாம். நீங்கள் அதிகம் நம்பும் நபர்களே உங்களை ஏமாற்றவும் படலாம். எனவே மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். சமூக சேவைகள், அனாதை குழந்தைகளுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்மறை தாக்கங்கள் குறையுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். எனவே குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையுடன் நீங்கள் கையாள வேண்டும். வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கூட்டு தொழில் மூலம் அதிகப்படியான ஆதாயம் காண இயலாதுங்க. காதலர்களுக்கு இந்த மாத ஆரம்பத்தில் அனுகூலமான நிலையே காணப்படும். ஆனால் மாதத்தின் பிற்பாதியில் உறவில் கவனமாக செயல்பட வேண்டும். ஒரு சிலர் உறவில் முறிவு ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது. புது திருமண தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்தே காணப்படும். 2ஆம் திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்களுக்கு இது அனுகூலமான மாதம் என்றே சொல்லலாம். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி கூட இருக்கலாம். சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியருடன் கருத்து மோதல்களும் ஏற்படலாம். இது உங்களுடைய கல்வியில் சில தடைகளையும் ஏற்படுத்த போகுது. உங்களுடைய கவனம் சிதறலாங்க. எதிர்பார்த்தாருடன் விலகி இருக்க வேண்டும். பிறருடனான உறவில் நீங்கள் வரம்பை பராமரிக்க வேண்டுங்க. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு. இந்த மாதம் முதல் பகுதியில் உறவு நிலை சீராகவே இருக்கும். உங்களுடைய மனதிற்கு பிடித்த நபருடன் நீங்கள் நீண்ட தூர பயணமும் மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் திருப்தியும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு இருக்கலாங்க. எனவே உங்களுடைய துணையுடன் பிரிவு வராத வகையில் நீங்கள் கவனமாக பழக வேண்டும். ஒற்றையர்கள் தாங்கள் துணையை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டுங்க. இந்த மாதம் பொறுமை காக்க வேண்டும். நீங்கள் அதிகம் நம்பும் நபர் உங்களை ஏமாற்றம் கூட செய்யலாம். அதனால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக கூட நேரலாம். ஒரு சிலர் உறவில் பிரிவினையை கூட சந்திக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு 2வது திருமண வாய்ப்பு கூட ஏற்பட போகுது. அடுத்து நிதிநிலை. இந்த மாதம் உங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை தான தர்மம் செய்வதன் மூலமாக நேர்மறையான பலன்களை நீங்கள் காண முடியும். தொண்டு நிறுவனங்களுக்கு உதவுவதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் நீங்கள் காணலாம். அரசியலில் இருப்பவங்க இந்த மாதம் தங்கள் சேவை மூலம் நல்ல பணவரவை நீங்கள் காணும் வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய வருமானமும் உயர்ந்தே காணப்படும். உங்களால் கணிசமான பணத்தை சேமிக்க முடியுங்க. என்றாலும் இந்த மாதம் நீங்கள் சில பண இழப்புகளையும் சந்திக்க போறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் காரணமாக உங்களுடைய சேமிப்பு பணமும் குறையலாம். உங்களுடைய தாய் அல்லது குடும்பத்தில் உள்ள வயதான மூத்த உறுப்பினர்களின் உடல்நலம் கருதி அல்லது மருந்து வாங்குதல் போன்ற வகையில் செலவுகளையும் நீங்கள் மேற்கொள்ள நேரலாம். அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்ல பணமும் செலவாகலாங்க. கையில் இருக்கும் பணத்தை கொண்டு உங்களின் அனைத்து நடவடிக்கைகளையும் திட்டமிட வேண்டும் மற்றும் கடன்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் தவறாமல் வழிபட வேண்டும். மேலும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இது உதவுங்க.
இதுவரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்களும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே. மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.